விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை மலையின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ கமலக்கன்னியம்மன் ஆலய சித்திரை மாத ரத உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி கலசங்கள் வைத்து யாகங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. செஞ்சிக்கோட்டை மலை மீது அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கமலக்கன்னியம்மன், மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகாளியம்மன், ஸ்ரீ மகாமாரியம்மன், கோட்டை வீரப்பன் ஆகிய தெய்வங்களுக்கு சித்திரை மாத ரத உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 22/5/2024 வரை 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. விழாவை முன்னிட்டு கொடிமரத்திற்கும் மூலவர் அம்மன் ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், தேன் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனையும் நடைபெற்றது. இரவு பனைமலை தாளகிரீஸ்வரர் கைலாய வாத்திய குழுவினரால் சிவவாத்தியம் முழங்க அம்மன் திருவீதி உலா நடைபெறுகிறது. 15ஆம் தேதி இரவு அன்னதானமும் முத்துப்பல்லக்கில் அம்மன் திருவீதி உலாவும் நடைபெறுகிறது. 16ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அம்மன் திருவீதி உலாவும் அன்னதானம் மற்றும் தெருக்கூத்து நடைபெறவுள்ளது. 17ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சிம்ம வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா காட்சியும் மேடை நாடகமும் நடைபெறவுள்ளது. 18ஆம் தேதி மந்தைவெளி திடலில் அன்னதானமும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அம்மன் திருவீதி உலா காட்சியும் நடைபெறுகிறது. 19ஆம் தேதி பச்சை காளி, பவளக்காளி அம்மன் வேடமும் இரவு வான வேடிக்கையுடன் சுவாமி திருவீதி உலா நடைபெறுகிறது. 20ஆம் தேதி இரவு அம்மன் திருவீதி உலா காட்சியும் நடைபெறுகிறது. 21ஆம் தேதி நிகழ்வின் முக்கிய திருவிழாவான திருத்தேர் விழா நடைபெறவுள்ளது. அன்று காலை மந்தைவெளி திடலிலிருந்து 108 பால்குட ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறவுள்ளது. காலை 10 மணிக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் பகல் 2:30 மணிக்கு மேல் சிவவாத்தியத்துடன் திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. 22ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை அரங்காவலர் அரங்க ஏழுமலை, உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென்னெற்குணம் கிராமம் இருசார் அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு இருசார் அம்மனுக்கு ஊர் பொதுமக்கள் ஊரணி பொங்கலிட்டு வழிபட்டனர். மேலும் ஊரணி பொங்கலிட்ட பெண்கள் பம்பை இசை ஒலிக்க கிராமம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது. இதில் தென்னெற்குணம் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டு பிரசித்தி பெற்று அருள்மிகு செங்கமல தாயார் சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி வசந்த விழா 11 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் வைகாசி வசந்த விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மங்கள இசையுடன் ஊர்வலமாக கொடி எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கும் பலிபீடத்திற்கும் மஞ்சள், தயிர், பால், இளநீர், திருமஞ்சனம், தேன், பழக்கலவைகள் என 11 வகையான அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களில் பூஜித்து வைக்கப்பட்ட புனித நீர் கொடிமரத்தில் ஊற்றப்பட்டு தீபதூப ஆராதனை நடைபெற்றது. மேலும் உற்சவருக்கும் தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த வைகாசி வசந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ உலக சுந்தரியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மிக பழமையான திருக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. கோவில் அருகே யாகசாலை அமைத்து 2 கால யாகசாலை பூஜைகள் நடந்தன. யாக ஹோமத்தில் 108 மூலிகைப் பொருட்கள் பூர்ணாகதி சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ உலக சுந்தரி அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி தமிழ் மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் ஐயப்ப சுவாமிக்கு நெய், பால், தயிர், தேன், மஞ்சள், திருமஞ்சன பொடி, பஞ்சாமிர்தம், விபூதி, இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து தெய்வங்களுக்கு சர்வ அலங்காரம் செய்து பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் சோடச உபசாரங்கள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடத்தி மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர். சுதர்ஷனாயமகி, சொர்ணபட்சாயமகி, தீர்ஷாயமகி, வைகுண்டாயமகி, ஸ்ரீனிவாசாயமகி, ரங்கநாதாயமகி, ஹரிஹரஸ்து ஐயப்ப சுவாமி நமோன்மகி, சுதீஸ்வராஜமகி, சம்பவே நமகி, பினாக்கினே நமகி, சசீசேகராஜமகி, வாமன ஜீவாஜமகி, திருவாட்சி நமகி, அபரண்யாமகி, நீலபூஜிதாமகி, புஷவான் புஷவான் நமதே, சந்திரவான் புஷ்பம் ருஷவான் ருஷவான் புஷவான் நமதே. एवं वेदात् योहा आदितनं वेदात् आदितन भाण्डमदे आभूमा नक्षत्रा इव आदितनं वेदात् आभूमा नक्षत्रा इव आदितनं वेदात्
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், நவதானிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் ஸ்ரீ லட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம், கும்ப தீபம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்ன வாகனத்தில் லட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கோவில் உட்பிரகாரம் வந்து கிராம வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அரங்காவலர் ஸ்ரீமான் முன்னுசாமி கவுண்டர் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாயூரநாதர் திருக்கோவில் உள்ளது. ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்து மயிலூரு நீங்கி சிவனுடன் மாயூர தாண்டவம் ஆடிய ஆலயம். இவ்வாலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்தின் முன்பு எழுந்தருள செய்யப்பட்டு புனித கடங்கள் வைத்து பூஜிக்கப்பட்டு கொடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ரிஷப கொடியேற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இரவு வெள்ளி படிச்சட்டத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. சோடச தீபாராதனை செய்யப்பட்டு நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். 15 நாட்கள் நடைபெறும் உற்சவத்தில் முத்து பல்லக்கில் சுவாமி அம்பாள் வீதி உலா, கற்பக விருஷம், காமதேனு வாகனம், பூதம், பூதாகி வாகனங்கள், ரிஷப வாகனங்களில், ஓலை சப்பரத்தில், சகோபுர தரிசனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு வீதி உலா நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 7ஆம் திருநாளில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணம், 9ஆம் திருநாள் திரு தேரோட்டம், 10ஆம் திருநாள் ஸ்ரீ நடராஜர் திருவிதி உலா தீர்த்தவாரியும், 13ஆம் திருநாள் தெப்ப திருவிழா உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.
மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரையில் ஸ்ரீ பிரசன்ன சின்ன மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் ஆண்டு வைகாசி உற்சவம் கடந்த 13ஆம் தேதி பூச்சொரிதல் மற்றும் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவின் 2ஆம் நாள் திருவிழாவாக சிம்ம வாகனத்தில் அம்மன் வீதி உலா நேற்றிரவு நடைபெற்றது. பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பல்வேறு வீதிகள் தோறும் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார். விடிய விடிய நடைபெற்ற வீதி உலாவின் போது பெண்கள் மாவிளக்கு தீபமேற்றி அம்மனை வழிபாடு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்து பொன்பத்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் சித்திரை மாத ஸ்ரீ மகாபாரத பிரசங்கம், அக்னி வசந்த விழா மற்றும் கிராம தேவதை திருத்தேர் உற்சவ விழா கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு அன்று காலை 6 மணிக்கு மூலவர் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து துவஜாரோகணம், கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. தொடர்ந்து பகல் இரவு ஆகிய 2 வேளைகளிலும் மகாபாரத பிரசங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மே மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை செம்பாத்தம்மன், பச்சையம்மன், முனீஸ்வரன், கெங்கையம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மே 8ஆம் தேதி புதன்கிழமை திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்ட விழா நேற்று மாலையில் நடைபெற்றது. இதை முன்னிட்டு செம்பாத்தம்மன், பச்சையம்மன், முனீஸ்வரன், திரௌபதி அம்மன் உள்ளிட்ட கிராம தேவதைகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து ஊரணி பொங்கல் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து உற்சவர் செம்பாத்தம்மன், பச்சையம்மன், கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் எழுந்தருளினர். திருத்தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தேர் விழாவில் பொன்பத்தி, செஞ்சியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தேர் நிலையை அடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலய 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு காலை ஸ்ரீ சூக்த ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம் மற்றும் பல்வேறு வகையான அபிஷேக பொடிகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் உட்பிரகாரம் வந்து மைய மண்டபத்தில் சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அரங்காவலர் ஸ்ரீமான் முனுசாமி கவுண்டர் குடும்பத்தினர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர் தெய்வ திரு ஆறுமுகம் லட்சுமி அம்மாள் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் அரசநத்தம் ஊராட்சி செவ்வந்தாம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் ஆலய சித்திரை வைகாசி மாத தேர் திருவிழா மிக விமர்சையாக இன்று நடைபெற்றது. முன்னதாக செவ்வந்தாம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவிலில் கடந்த 8ஆம் தேதி காப்பு கட்டப்பட்டு திருவிழா மிக விமர்சையாக துவங்கி மூலவர் செல்லாண்டி அம்மனுக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று உற்சவர் செல்லாண்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேரில் அதிகாலை ரதம் ஏற்றப்பட்டு திருவிதி உலா துவங்கியது. பின் செவ்வந்தாம்பாளையம், அரசநத்தம், மல்லம்பாளையம், பனங்காட்டூர், நடுப்பட்டி, சந்திரகிரி முடிந்தவுடன் சுவாமி எல்லை உடைக்கும் நிகழ்வு நடைபெற்றன. அப்போது செல்லாண்டியம்மன் தேர் திருவிதி உலா நடைபெற்றது. அப்போது பக்தர்களுக்கு அந்தந்த ஊர்களில் தேங்காய் உடைத்து மாவிளக்கு படைத்து சுவாமி திருத்தேரினை சுற்றி செல்லாண்டியம்மனை வணங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர். வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். சபாநாயகர் அப்பாவு பங்கேற்று தேரை வடம் பிடிக்க ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. அறுபடை வீடுகளுக்கு இணையான தென் மாவட்டங்களில் குகை கோவில்களில் ஒன்றாக சிறப்பு பெற்ற வள்ளியூர் முருகன் கோவில் மலையை குடைந்து குகைக்குள் மூலவர் இருப்பதால் உள்பிரகாரம் இல்லாமல் கிரிவலம் வந்தால்தான் முருகரை சுற்ற முடியும் என்பது இந்த கோவிலின் சிறப்பு. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் கந்த சஷ்டி, தெப்பம், தேரோட்டம் உள்ளிட்ட திருவிழாக்கள் நடக்கிறது. இந்த ஆண்டு சித்திரை தேரோட்ட திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழா நாட்களில் தினசரி சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடக்கிறது. விழாவின் 9ஆம் திருவிழாவான இன்று திருத்தேரோட்டம் நடந்தது. காலை சிறப்பு பூஜை, அபிஷேகம், அலங்காரம் நடந்தது. பின்னர் உற்சவர் முருகர் தேரில் எழுந்தருளினார். சபாநாயகர் அப்பாவு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். அரகரா கோஷம் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர்.
மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 3ஆம் நாளான இன்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு மேளதாளத்துடன் பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண யாக பூஜை நடந்தது. பரம்பரை அரங்காவலர்கள் அர்ஜுனன், திருப்பதி, ஜவஹர்லால், குப்புசாமி ஆகியோர் மாப்பிள்ளை வீட்டார், பெண் வீட்டாராக இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தனர். அனைவருக்கும் திருமாங்கல்யம் வழங்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தில் கலந்து கொண்ட அனைவரும் உணவருந்தி பின்னர் திருமண மொய் எழுதி சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கோவடி கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ எட்டியம்மன் ஆலயம் 3ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலத்தை முன்னிட்டு கோவடி கிராமம் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து 108 பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு ஊர்வலம் முன்பு பம்பை இசை ஒலிக்க வந்தனர். இதில் கோவடி கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் அவர்களின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கலால்துறை அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவசமாதி ஆலயத்தில் குரு பூஜை விழாவின் தொடக்கமாக மகாகுரு தீப ஆராதனை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த தீபாரதனை தொடர்ந்து திருவாசகம் குழுவினர் திருவாசக செம்மல் அருளரசி திலகவதி மற்றும் கீதா முத்தையன் அவர்களின் குழுவினர் திருவாசகம் படித்தனர். 121 வயதில் ஜீவசமாதி அடைந்த சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர்.